மகிமையை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேதவசனப்படி சத்தியத்திலிருந்து எங்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7, 8. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். போதும். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வைத்துக்கிறவங்க, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் பக்கம் 887, ஏசாயா 57, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நல்ல கவனிங்க, துணை செய்கிறார். உனக்கு துணை செய்கிறாரா? துணை செய்யலைன்னா தான் பிரச்சனை. அவர் தான் துணை செய்யறாரு. அவர் துணையை நாடணும். ஆமா, பிசாசு துணையை நாடக்கூடாது. அவனும் துணை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறான். எந்த நேரமும் 24 மணி நேரம் பிசாசு உனக்கு துணை பண்ணதுலேயே இருக்கிறான். ஒரு ரவுடி, பொல்லாதவன், போக்கிரி, கஞ்சா அடிக்கிறவன், போதை வசு தண்ணி அடிக்கிறவன் ஃப்ரெண்டாக்குறான்னு வச்சுக்கோ. ஒருத்தன் நல்லவன், நல்லா படித்தவன், நல்ல ஆசீர்வாதமானவன், அவனும் ஃப்ரெண்டாக இருக்கான்னு வச்சு, எந்த ஃப்ரெண்டை நீ நாடுவ? கெட்டு போகணுன்னாக்கா ரவுடி கூட சேருவேன். அவன் துறைய அவன் ஒன்று ரவுடி ஆக்கிடுவான். நீ நல்லவனா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்கா, இந்த கவனி, நல்லவனா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்கா நல்லவனை நீ துணையா நாடுவேன். அப்படிதானப்பா? அதேதான் இந்த உலகத்தில் வந்து பிசாசு உனக்கு துணை செய்யறான். ஆமா, அவன் துணை நாடினாக்கா ஒரு இடத்துல கூட சமாதானமா இருக்க முடியாது. அதனால இங்க சொல்றாரு ஏசாயா 57, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு, இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க, எந்த காரியத்துக்கும் துணை செய்ய ரெடியாக்குறாரு ஆண்டவர். உன்னை எந்த சூழ்நிலை, எந்த சிக்கல் இருந்தோ, எந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க அவர் துணை செய்கிறார். ஆமா, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு இல்லை, எந்த பிரச்சனை போய் மாட்டிக்க. பிசாசு கிட்ட பிரச்சனை, பிசாசு கொடுக்கிற பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் போய் சிக்கிக்கிட்டா கூட கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் விடுதலையாக்குறதுக்கு அவர் துணை செய்யறாராம். அப்படிதானப்பா? மார்த்தாள் வீட்டில் சகோதரர் லாசரு செத்து 4 நாள் ஆகி போச்சு. வந்து துணை செய்தாரா இல்லையா? மார்த்தாளுக்கு லாசரு துணை செய்தாரா? ஏன்னா அவர் உயிர்த்து ஜீவனமாக்குறாரு. அப்படிப்பட்ட ஆளு உனக்கு துணை செய்யற, அப்படிப்பட்ட ஆண்டவரை நீ சேவிக்கிற. அதனால உலகத்துல பெரிய பிரச்சனை, டெட் மரணம் தான் கிடையாது. அந்த மரணத்துல இருந்து கூட விடுதலை ஆக்கிறதுக்கு அவர் துணை செய்யறாரா? கையெழுத்து இல்லையா? அதனால அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு, அவர் உயிர்த்தெழும் ஜீவனமானவர். அவன் துணைய ஆண்டவர் காண்டான்றான் பாரு. அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு இருக்கிறார். உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை, எந்த பாவம், எந்த அக்கிரமம் எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு. எந்த சிக்கல போய் மாட்டினாலும் சரி, எந்த பிரச்சனைல போய் மாட்டி, எந்த இருள்ல போய் மாட்டினாலும் சரி, எல்லாம் பிசாசு கொண்டு வந்த இருள் தான், பிசாசு கொண்டு வருகிற சிக்கல் தான். அதனால பிசாசுனுடைய எந்த ஒரு காரியத்தில் போய் சிக்கிட்டு தவிச்சுட்டு இருந்தாலும் தலை மேல கை வச்சுட்டு கவலைப்படாத, இயேசுவின் துணையை நாடு. மார்த்தாள் மரியாள் இயேசுவின் துணையை நாடினாங்க. லாசரு இறந்துட்டான், செத்து 4 நாள் ஆச்சுன்னு சொல்லி இயேசுவின் துணையை நாடி இயேசு கொண்டு போய் அங்க விட்டாங்க கல்லறைக்கு முன்னாடி. அவர் நானே ஒழித்ததோ ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லி மரித்தோரையே எழுப்பி விட்டாரு. இங்க கவனி, மரித்தோரே உயிரோடு எழுப்பிட ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கும்போது இந்த உலகத்துல வெற்றிகரமா வாழலாம். அவருடைய துணை உனக்கு எப்போதுமே இருக்குது. அவர் உன்னை புறமே தள்ள மாட்டார். என்னிடத்தில் வருகிறவனே நான் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை. இயேசுவே உன்னுடைய துணை வேணும். அது சொல்லுவாரு, என்னை எத்துக்கோப்பா, என்னையே தர, பிளாக் செக்கில் கை இயேசுக்கு என்னையே ட்ரை பண்ணி. தரித்திரம், கடன் தொல்லை, தனிமையா கடன் தொல்லை இருந்துச்சுன்னா
தனிமையா நின்று தவிக்காது. இயேசுவின் ஐஸ்வர்யத்தை தர தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துருளி தராரு பாருங்க. இயேசு வெத்தியேசு கிடையாது. அந்த இயேசுக்குள்ள நீ இச்சிக்கப்பட சகலத்தையும் தராரு. ஏட்டு தேவ நீதி உயிர்த்ததில் எல்லையற்ற ஐஸ்வர்யம் பரலோக ராஜ்யம் எல்லாத்தையும் கொடுக்குற. எல்லாத்தையும் எடுத்துக்கோ. பிசாசு கிட்ட போய் எல்லாத்தையும் பிசாசு துணையை நாடி பிசாசு கிட்ட சரக்கெல்லாம் உங்ககிட்ட வந்துச்சு. ஒரே பிசாசு ஆகுது. எங்க போனாலும் பிசாசை விட்டுட்டு இயேசு கிட்ட வந்து அவருடைய துணையை நாடி நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஆமா ஜீவ விருட்சத்துக்கு அடி எடுத்துக்கொள். அந்த ஜீவல தேவ நீட்டி உயிர்த்தெழுக்குது. அதை எடுத்துக்கொண்டு அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்தினா தேவனுடைய துணையினால உன் வாழ்க்கையில எல்லா பிசாசின் சிக்கல் இருந்து விடுதலாகி வந்துடலாம். ராஜா மாதிரி இந்த உலகத்துல வாழலாம். அப்போ ஏசாயா 50:7 கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகியால் நான் வெட்கப்படேன். ஆமா வெக்கப்படாத. பிசாசு கிட்ட போய் மாட்டிட்டு பாவத்தையும் செஞ்சுட்டு பாவத்தினால ஒரு வெக்கம், வியாதி, வறுமை, தரித்திரம், ஒரே போராட்டம், அவமானம், இதெல்லாம் வெக்கம். ஆகியால் நான் வெக்கப்படேன்றான் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தினா நீ வெக்கப்பட்ட வாழ மாட்டேன். நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நீ வெக்கப்பட்டு போவதில்லை. வானத்தில் சகல அதிகாரப்படத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்தை நான் கொடுத்திருக்கிறியா? என் வாழ்க்கையில வெக்கப்படுற சூழ்நிலை வராது. நான் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஏன்? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உணர்வுமா கொடுக்க. இவ்வளவு செஞ்சாதான். எதுவுமே செய்யாத நான் வெக்கப்பட்டு போவேன். கட்சியில் வெக்கத்தில் தான் இருப்பான் பிசாசு. எந்த விதத்தில் ஒரு வெக்கப்பத்திடுவான். ஆனால் தான் கர்த்தராகிய ஆண்டவருடைய துணையை நாட வேண்டும். இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தத்தை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் நீ எல்லா வெக்கத்திலிருந்து வெளியிலாகிடுவாய். எல்லா சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மனத்திலிருந்து, தரித்து பாதத்திலிருந்து வெளியிலாக்கப்படுவாய். ஏவாள் இதை செய்யல. தேவனுடைய கட்டளையை மீறிட்டா. பிசாசு துணையை நாடி நன்மத்தை மகனியை சாப்பிட்டு தான் நம்ம வந்துக்கிறோம் ஆதாம் ஏவாள் வழியா. அந்த ஏவாள் மாதிரியே பிசாசுக்கிட்டே போய் நன்மத்தை வாழ்க்கையை வாழாத. அது உன்னை வெக்கப்பட்டிரும், உன்னை அவமானப்பத்திரும், உன்னை வியாதி பத்திரும், கடங்காரன் ஆக்கிடும். அவமானம், பிரச்சனை, திறந்து கொண்டது ஐக்குமாவே இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக வெக்கம் தான். துணி போட்டுக்கிட்டே தான் தெரியணும். முக்காடு போட்டு ஒழிஞ்சு வாழணும். வெக்கம். ஆனால் வெளியே போக முடியல. அவமானம், வெக்கம், பிசாசு அப்படி பக்கதா. நீ அப்படி தலை நிமிந்து போனோம். கையை தட்ட இல்லையா? இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், அதுக்கு வெளியே போட முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம், அதுக்கு பரிகாரம் தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததல். அதை பிதா குமார் பசுத்தாய்க்கு இடைவிடாம செலுத்துற இயேசு ஜீவன் உயிர்த்தெழு ஆதாமிலிருந்து முழு உலகம் செலுத்தும் போதுதான் எல்லா வெக்கத்துக்கு எதுவான சுத்தாவில போய் பசுத்தாய் வந்து நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். திருப்பி படி 7வது வசனம் ஏசாயா 57. எல்லாரும் எடுங்க படிக்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகியால் நான் வெட்கப்படேன். அதனால நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆகியால் என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன். இங்க கவனிங்க, கற்பாறைனாக்கா கெட்டியாகிறது. கிறிஸ்துக்குள்ளே தான் நான் இருப்பேன். நானல்ல போல ஆடிட்டு இருக்காது. நண்பத்தேம காரியத்தில் ஜீவ வச்சது கட்டியில இதுலையும் அதில் ஆடிட்டு இருந்தாக்கா வெக்கப்பட்டு போயிடும். கர்த்தருக்குள்ள கற்பாறை போல சபிக்குன்னு ஆஸ்வதிப்பேன். பகைக்குள்ள நன்மை செய்யணும், நன்மை சத்துக்களை சிநேகினா சிநேகிப்பேன். உங்களை துன்பம் தெரிஞ்சுக்க ஜபம் பண்ணு. ஜபம் கிறிஸ்துக்குன்னா கிறிஸ்துக்குள் தான். நான் இல்லை என்ன பண்ண, நான் இல்லை காத்தடிக்கிற திசையில எல்லாம் அந்த மாதிரி ஆடி இருந்தாக்கா வெக்கப்பட்டு போயிடாது. கற்பாறை போல இந்த கல்லின் மேல் என் சபையை பாதாளத்தின் வாதாளம் மேற்கொள்ளாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள கற்பாறை மாதிரி இருக்கணும். சில பேர் பிசாசு காரியத்தில் கற்பாறை மாதிரி இருப்பான். பகைக்குது, சபிக்குது, நிந்திக்குது, கோவப்படுறது, எரிச்சல் படுறது, கவலைப்படுறதுல அப்படியே உறுதியா இருப்பான். கவலைப்பட்டு ஐடியா கொடுவான், வெக்கப்பட்டுருவான். கிறிஸ்துக்குள்ள கற்பாறை போல இரு. அளவற்ற அன்பு, அளவற்ற நீதி, அளவற்ற ஐஸ்வர்யம். பிதா குமார் ஆதாம் முழு உலகு இயேசு கொடுத்தது தான். என்னமும் நடக்கட்டும், நான் இயேசு கிறிஸ்து எனக்கு துணை செய்கிறார். அவர் என்ன சொல்றாரு அதன்படி நான் செய்ய போறேன். தண்ணி திராட்சமா மாறி போச்சு. காணா ஒரு கல்யாண வீட்டில் என்ன சொன்னாரு மரியாதை? அவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்யா. அவர் ஜீவ வார்த்தையை தான் ஜீவரத்னம் தேவன் தனக்கு உலகத்துக்கு அவ்வளவுதான் சொல்ல போறாரு. ஆட்டோமேட்டிக்கா தண்ணி திராட்சமா மாறிடும். அவமானம், கல்யாண வீட்டில் அவமானம் வெக்கம் காத்துச்சு.
பாதி பந்தியில திராட்சை காலி ஆகிட்ட அவமான வெக்கம் வருமா வராதா? வெக்கப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, நான் வெக்கப்பட்டு போவதில்லை. இயேசு அந்த திருமணம் வீட்டுக்கு அழைத்தாங்க. இயேசு என்ன சொல்ற அதுபடி செய்தாங்க. தண்ணி திராட்சை மாறி போச்சு. இயேசுவை உன் வாழ்க்கையில் அழைத்து கொண்டு போ. எங்க போனாலும் இயேசு என்ன சொல்ற அதன்படி செய். அவர் ஜீவ வார்த்தை. தேவ நீதி உயிர்த்தல. தேவனுக்கு ஆதாம் கூடுகளுக்கு செலுத்த போறதெல்லாம் சொல்லுவாரு. சொல்லிட்டே போய் பசுத்தாய் வர அங்க வெக்கத்துக்கு எதுவான சொல்லி ஒரு தேவதூத பசுத்தாவியார் வந்து ஒரு வாழ்க்கையில வெற்றி செய்யும். செங்கடல் பிளக்கம், யோர்தான் பின்னிட்டு எரிகோ தரைமட்டமாகும். இருள் ஒளியா மாறும். சாபம் ஆசீர்வாதமா, வியாதி ஆரோக்கியமா, தரித்திர ஐஸ்வர்யமா மாறும். பாதாளம் பரலோகமா மாறும். கையை தட்டு லேலியா லேலியா. அதனால கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். இந்த வேர்டெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. வாழ்க்கையில இயேசு மணவாளன். இயேசு தாய் கைவிட்டாலும் தகப்பன் கைவிட்டாலும் அவர் என்னை கைவிடார். எனக்காக ஜீவனே கொடுக்க தயங்காதவர். 6 லிட்டர் ரத்தத்தையே குத்துக்கிற சிலுவையில பாவம் பண்ணிவிட்டு நித்திய பரலோகத்தை எழுதி வச்சார் செட்டில்மெண்ட் என் மேல. அவருக்கு உண்மையா இருக்க போறேன். அவரை விட்டுட்டு நான் பிசாசுகிட்ட போய் பார்க்க கசுப்பு வைராகி கோபம் சண்டை அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாங்கின ஏவாள் மாதிரியே ஜீவத்துக்கு விட்டுட்டு நன்மை தீமை கடியில் போய் உட்காண்டா பாரு. நன்மை தீமை அதுல பாவம் எல்லாம் கெட்டதான். வெக்கம் தான் இருக்குது. வெக்கப்பட்டு போட்டா ஏவாள். நிர்வாணம் ஆகிட்டா, பயப்படுறா, ஓடி ஒளியறா. புருஷனுக்கு கொடுத்தா அவனும் வெக்கப்பட்டு போட்டான். உலகம் ஃபுல்லா ஆதாம் பாவத்தில் பெற்றுட்டா. பாவம் செய்கிறவனுக்கு இகழ்ச்சி, பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இயேசு தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். அதை பிதாகுமார் பசுத்தாகி ஆதாம் முழு உலகம் வாய்நாள்லாம் கொடுத்து கொண்டே இருக்க போற. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ஆடு மேய்க்கிற ராஜாவாயிட்டான். ஆடு மேய்க்கிறது வெக்கத்துக்குரிய காரியம், ராஜாவாகிறது மகிமையான காரியம். வெக்கமா தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு ராஜாவாகி மகிமையை கணம் போயிட்டான். சிறைச்சாலை இருக்குது வெக்கத்துக்குரிய காரியம். யோசேப்பு கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய காரியத்துக்கு உண்மையா இருந்ததுனால எகிப்து சிறைச்சாலையிலிருந்து எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். அப்பா அம்மா இல்லாத அனாதை பெண்ணு ஒரே கஷ்டப்பட்டு ஒத்தா வருகிறது வீட்டில். அப்பா அம்மா இல்லாத பிள்ளை என்ன பண்ணாங்க? கஷ்டப்படுறாங்களா இல்லையா? அதை செய் இதை செய் பாத்திரம் இப்படியே இந்த எஸ்ஆர் ராஜாத்தி கர்த்தருக்காக உண்மையா இருந்ததுனால 120 எஸ்ஆர் ராஜாத்தி ஆயிட்டான். கையெழுத்து இல்லையா? அப்போ கர்த்தரை துணையாக கொண்ட ஜனங்களை யாருமே ஆண்டவர் வெட்கப்படுத்தல. அவங்க வெட்கப்பட்டு போக விடல. அந்த கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். உங்கள் சபைக்குள் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துருக்களை செய், துன்பப்படுங்க, ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. வாய்நாள்லாம் கூட அந்த கிறிஸ்துவ இயேசுக்கு தாமண்ட வாக்கு தத்துவத்தை கொடு. நன்மை தேம காரியத்திலே நாளும் பொய்துமா இருக்காது. அது வெக்கத்துல போய் முடிஞ்சிடும். வியாதியில போய், சாபத்துல போய், மரணத்துல போய், தரித்திரத்து போய், கட்சியில பாதாத்துக்கே போய் முடிஞ்சு. சீரியஸான மேட்ரு. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன் சமாதானம். அப்புறம் 8வது வருஷம் என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமா இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். யார் எனக்கு எதிராளி? வாப்பா கோலியாத்தா, ஆமாண்ணா, பார்வோனா, வாங்க, நான் ஜீவனையே கொடுக்குறேன். ஒய்ஜே கூடான் கோலியாத்து. யார் எனக்கு எதிராளி? கூப்பிடணும். பிசாசு தான் எதிராளி. பிசாசு மனுஷன் 2 கால் பிசாசு. எல்லாம் எதிராளிகளாக்குறாங்க, சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, பகைக்கிறாங்க. நீ போய் பகைச்சு சபிச்ச நீ ஒரு பிசாசு, அவங்க ஒரு 2 பேர் அடிச்சுட்டு அழிஞ்சு போட்டுங்க. யார் எனக்கு எதிராளி? முழு உலகமே கூட வா. முழு உலகம் இயேசு பரிவர்த்தனை கொடுப்பாரு. நீ தான் ஜெயிப்ப. கையெழுத்து இல்லையா? ஆனால்தான் இயேசு விட்டுட்டு நிர்கதியா போய் எதிராளி கிட்ட சண்டை போடாத. அச்சின்னு புச்சின்னு எல்லாம் சாபமா போனோம். இயேசு கொடுக்கறத நல்லா பழகும். தாவீது பாரு, கோலியாத்து வந்துமே கர்த்தருடைய நாமத்துல நல்ல பழக்கம் அவனுக்கு. கர்த்தரை காலம் துதி எப்போதும். ஒரு முறை சிங்கம் வருது, ஒரு முறை கரண்டி வருது, எல்லாத்துக்கும் கீழ்ச்சி போட்டுறான். கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான். சிங்கம் ஆகட்டும், கரண்டி ஆகட்டும், கோலியாத்து ஆகட்டும், யாரும். இயேசு ஜீவன் பரிமள தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு எப்படி சுற்றி வச்சாலும் கல் கரெக்டா நெத்தி தான் போய் கோலியாத்து நெத்தில. அதாவது இயேசு நண்பர் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. யார் எனக்கு எதிராளி? எந்த வியாதியா, சாபமா, பாவமா, மரணமா, யார் எனக்கு எதிராளி வரட்டும்? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை நீதிமானாக்கிற சமீபமாய் இருக்கிறார். கர்த்தரோடு தான் நான் இசைந்திருக்க போறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் ஒரு வார்த்தை நிலைத்திருந்தால். ஆமா, மறந்துடக்கூடாது கர்த்தரை. ஆமா, வந்துட்டா மேப்படியா தான் இருப்பான். ஒரே கவலை, பயம், வெறுப்பு. ஐயோ எதிர்காலம் எப்படி இருக்கா? இல்லாத எண்ணத்தெல்லாம் குத்து நீ நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏசு இருக்கிறாட்ட ஒன்று எப்பவுமே கான்சியஸ்ல இருக்கணும். இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனுக்கு உலகத்துக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாளா வெளிப்படுத்துறேன், இடைவிடாம வெளிப்படுத்துறேன், எக்காலத்து வெளிப்படுத்துறேன், சோத்து பாவம் வெளிப்படுத்துறேன். பேசிட்டே இருக்கணும். படி 7வது வசனம்.
ஆமா, இந்த வசனத்தை அட்லைன் பண்ணு. என் முகத்தை கற்பாறை போல ஆக்கினேன். ஆமா, கற்பாறைன்னா என்ன? உறுதி. என் முகத்தை, என் எதை என்ன கிறிஸ்துக்குள் தான், கிறிஸ்துக்குள் தான் தேவ நீதிட்டு உயிர்த்ததல் எல்லையற்ற ஐஸ்வர்யம் தேவன் தனக்குள்ள தரித்திர பிசாசே ஓடிவிடும். வெக்க தரித்திரம் தான் வெக்க வரும். தரித்திரத்தில் போய் உறுதி ஆயிட்டாது. கற்பாறை போல நன்மை தேம காரியத்தில் உறுதி ஆயிட்டுனா வாழ்க்கையே அழிஞ்சிச்சு. திருடத்து கொண்டது ஐக்கியமாக தான் இருக்கும். நானும் அவங்களுக்கு ஜீவ மார்க்கத்தில் உறுதியாரு. அந்த தேவன் தனக்கு கற்பாறை போல உறுதியாதுனாக்கா இந்த கல்லின் மேல் சபை கண்டு பாதாளத்தில் வாசல் மேற்கொள்ளாது. ஜெபம். பரிசுத்த பிதாவே, அறிவான நாளில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையாய் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே சோதர் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். மத்திய மாட்டு நோக்காம்போது எங்கும் சுட்டி தெரிந்தார். எல்லாம் வெக்கப்பட்டு வியாதி திமிர்வாதக்காரன் 31 வியாதி பெரும்பாடுள்ள சரி எல்லா வியாதி வரும்போது வெக்கமாக்குறாங்க. ஏசு ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ மித்தத்துக்கு நீ அவங்க பேர் தேவன் தரக்குள்ள பசுத்தாவி இறங்கி எல்லா வெக்கத்திலிருந்து விடுதலையாக்குறாரு. மரித்த லாசரு உயிரோடு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கிறாரு. எல்லா வெக்கத்திலிருந்து விடு. தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணேன். தரித்திரத்துக்கு சுவிசேஷம் இயேசு ஐஸ்வர்யம் ஆபிரகாம் சகல காத்து ஆசுவாதம் பூமி தாகக்கூடாதபடி பொண்டு வெளி வட்சியமான ஆயதால் இந்த ஏழைகள் கத்திர எல்லா இருக்கிற நீங்களாக தாவி ஆடு மேய்க்கிற தாவி ஐஸ்வர்யவான் 2 கல்களை பொண்டு குவிந்து கிடக்குது. சாலமோனு, யோசேப்பு எல்லாம் தரித்திருந்து சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மாதிரி எல்லாம் விடியலாக்கி மகிமை கடன் புகைச்சு கீர்த்தியா வச்சாரு. ராஜாத்தி 120 நாடுகளுக்கு ராஜாத்தி எல்லா அவமான வெக்க நிந்தையிலிருந்து விடியலாக்கி வேதத்தில் கவனம் மாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுருக்குது. அந்த இயேசு தேவ நீதி உயிர்த்த பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அதுல கற்பாறை போல உறுதியா இருக்க போறேன். எப்ப பார்த்தாலும் கோபம் கவலை வெறுப்பு கசபலா அசுத்தாவில கிறிஸ்து அன்பு தேவன் தனக்கு வெளிப்படுத்தி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். பிசாசு துணையை ஸ்டாப் பண்ணிட்டு தேவனுடைய துணையை நாடி இயேசு சாமட்ட வாக்கு தத்துவங்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திருக்கிறதாவே இந்த செய்தி கேட்கிற ஓடி அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஏசு எங்கு சுற்றி தந்து எல்லாருக்கும் துணை செய்தார். ஆனே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு துணை செய்யற மாதிரி ஜீவனி சரீரம் ஜீவனத்துக்கு பிசா தேவன் தனக்கு பிசா பசுத்தாவே இறங்கி எல்லா வெக்கத்திலிருந்து அவமானது வியாதி வரும்போது பாதாள வெளியிலாக்கிறது போல நாங்களும் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார்கள் எல்லாம் தேவனுக்கு ஆதாரம் பூமிக்கு அசுத்த பசுத்தாவே இறங்கி தேவனுடைய துணையை எல்லாரும் கட்டவிக்க ஊழிய செய்ய இதை செய்தி கேட்கிற ஒவ்வொன்றை பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறதாவே ஏசு எங்கு சுற்றி தெரிந்தார். விசுவாசின் பல்லம் அகப்பட்டு யாருக்கும் தன் ஜீவரத்தத்தை இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை கொடுத்து எல்லா வெக்க அவமானம் எந்த வியாதி வரும்பத்தை நீங்களாக்கி பசுத்தாவை இறங்கி ஆசுவாதம் சமாதானம் சந்தோஷம் சுகம் பல ஜீவன் கொடுத்தது போல இந்த செய்திக்கு ஒன்றை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் வைப்பில கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதாவே பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்துல எல்லா ஜபல இருக்கிற மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. கர்த்தர் உங்களை வாங்கிற பெரிய காரியம் வந்து செய்தி 17/7/6/2021 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்ட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.